சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்புன அந்த ஹரி போய் சொல்றான்னு நான் கொல்ல சொல்லலன்னு. ஏன்? அதான் எனக்கும் புரியல. அப்போ துளசியை கடத்தினதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையா? சொல்லு பொன்னி, பொன்னி சொல்லு. துளசியை கடத்தினதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. துளசி என்ன தேர்தல் அவமானப்படுத்தி தோக்கடிச்சதுக்கு அவளை பழைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவளை பதவி ஏற்க விடக்கூடாதுன்னு பிளான் பண்ண. துளசி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி கடத்திட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல 3 மாசத்துக்கு அடைச்சு வச்சிடணும். அவ இல்லாததுனால இடைத்தேர்தல் நடத்தி நான் ஜெயிச்சு தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கடத்தல யார் மூலமா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் சித்தி தான் அந்த அண்ணா நகர் ஹரிய பத்தி சொன்னாங்க. அவனை போன் பண்ணி வர சொன்னோம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி துளசியை கடத்தணும்னு சொன்னேன். அவனும் பிளான் பண்ணி விழா நடக்கிற இடத்துல புகையை போட்டு துளசியை கடத்திட்டு போயிட்டான். அப்புறமா போன் பண்ணி அவன் இடத்துல துளசியை பத்திரமா வச்சிருக்கிறதா தான் சொன்னான். நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்ப திடீர்னு போன் பண்ணி நான் சொல்லி துளசியை கொன்னுட்டதா சொல்றான்னு. சத்தியமா நான் கொலை பண்ண சொல்லலன்னு. நான் சத்தியமா சொல்லலன்னு. என்ன நம்புங்க, சத்தியமா நான் கொலை பண்ண சொல்லலன்னு. துளசியை நான் கொல்ல சொல்லுவேனா? என்ன நம்புங்க, நான் சத்தியமா சொல்லல. சித்தி சொல்லுங்க சித்தி, நான் கொல்ல சொல்லலன்னு சொல்லுங்க. ஆமா சார், பொன்னி சொல்றதெல்லாம் உண்மை. இவ தலைவர் ஆகணும்ன்ற ஆசையில தான் துளசிய கடத்த சொன்னா. கூட்டிட்டு போய் ஒரு 3 மாசம் அவன் கஸ்டடியில தான் வைக்க சொன்னோம். அதுவும் சார் எந்த கஷ்டமும் இல்லாம நல்ல வசதியா தான் துளசிய வைக்க சொன்னோம். ஆனா இப்ப என்னன்னா அந்த ஹரி போன் பண்ணி கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். சத்தியமா அவன் கொலை பண்ணானா, என்ன பண்ணா, ஏது பண்ணான்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இத தவிர நாங்க எதுவும் செய்யல. பொன்னி சொல்றது உண்மைதான் சார், எங்களை நம்புங்க. இங்க பாருங்க, சும்மா அழுது மாய்மாலம் பண்ணா உங்களெல்லாம் யாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்க? துளசியை பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஹரி போன் பண்ணி உண்மையை உடைச்ச உடனே அவங்கிட்ட துளசியை நாங்க கடத்ததான் சொன்னோம், கொலை பண்ண சொல்லலன்னு சொல்றாங்க. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசி தப்பிச்சலான்னு பாக்குறாங்களா? நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? நீங்க தான் நல்லா இருப்பீங்களா சார்? இனிமேலாவது யாரு எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து விசாரிங்க சார். எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஸ்டேஷன்ல வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. வாய் மூடுடா. ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கே சொல்லி தெரியா? இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க பெரிய யோகியமா? நீங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா லிஸ்ட் போட்டா நீ துளசியை கடத்தினு திட்டம் போட்டேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சட்டப்படி தண்டிக்க முடியாதவங்களை கூட தண்டிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சட்டத்தை கையில் எடுத்தேன். அப்படிப்பட்ட நான்
உன்னை போய் தங்கச்சியை நினைச்சேன் பாரு. கேவலமா இருக்கு. அண்ணே அப்படி கூப்பிடாத. இதுக்கு தான் இது வரைக்கும் யார் மேலையும் பாசம் வைக்காம இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டிய பொண்ணி. அண்ணே நான் துளசியை கடத்தினது தப்புதானே, தப்புதானே. ஆனா நான் துளசியை கஷ்டப்படுத்தணும்னு சத்தியமா நினைக்கலன்னு. அவளை கொலை பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லைன்னு. நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஹரி ஏன் அப்படி சொன்னான்னு சத்தியமா எனக்கு தெரியலன்னு. நான் துளசி பஞ்சாயத்து தலைவரா இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லைன்னு. நான் சத்தியமா நினைக்கவே இல்லைன்னு. என்ன நம்புன சார். என் துளசி என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க சார். அவ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது சார். இப்போ நான் சொல்றபடி செய்யணும். செய்வியா? புரிஞ்சுதா? டேய், பொன்னி சொன்ன மாதிரி நம்ம துளசியோட கதையை முடிச்சிட்டோம். ஆனா பொன்னிக்கிட்ட பணத்தை கேட்டா எந்த பதிலும் சொல்லாம அவ பாட்டுக்கு திமிரா கட் பண்ணிட்டா. என்னன்னு புரியலையே. காரியம் முடிஞ்சதும் பணத்தை கொடுக்காம அவ ஏமாத்த பாக்குறானே. டேய், அப்படி மட்டும் அவ ஏதாவது யோசிச்சு புத்திசாலித்தனமா பிளான் பண்ணா அவளை நான் சும்மா விட மாட்டேன். துளசியை கொண்ட மாதிரி அவளை எனக்கு கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு கேன் பெட்ரோல், ஒரே ஒரு தீக்குச்சி, அவ கதையவே முடிச்சிருவேன். அண்ணே இப்ப என்னென்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். இல்லன்னா பொண்ணையை தேடி நாமளே போயிட வேண்டியதுதான்.